ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். நீங்க மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், வைக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸா பேஸா வச்சு ஆப்ஷன்ஸ்ல எந்த மாரி என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், மார்க்கெட் நம்ம எந்த மாரி பார்க்கலாம், அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மந்த்லி பேசிஸ்ல பே பண்ணி கால்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். அதிலேயும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். 29/5 மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் அப்படிங்கிறது 23,983க்கு மேல போக முடியாம அங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆயிட்டு அங்க மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்திருக்காங்க. நம்ம லெவல்ஸ் ஆன 23,823, 793, 729, 706, அதே மாதிரி 23,486 கரெக்டா நம்ம லெவல்ஸ்ல கீழே வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி மேலே போறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட்ல நேற்று என்ன நடந்திருக்கு? ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடாக மார்க்கெட் வந்திருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா யூஎஸ் ஈரான் வார் தான். ஏன்னா திருப்பியும் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்திட்டு பின்னாடி வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவில் வந்து யூரியாவோட ரேட் அதிகமாக போகுது, பெட்ரோலோட ரேட் அதிகமாக போகுது, சிலிண்டரோட ரேட் அதிகமாக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்களும் இருக்கட்டும், மற்ற கவர்மெண்ட்டில் இருக்க மற்ற ஸ்டாஃப் இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் டீசலோட ரேட் இன்னைக்கு 110 ரூபாய். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் ஏறிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு இணையான இந்தியன் ரூபாய் மதிப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்கு. முதல்ல வெறும் 90 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 95 ரூபாய் இருக்கு, 96 ரூபாய். கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் 2 பைசா 3 பைசா 50 பைசா அப்படிதான் ஏறுது. பட் ஆனால் அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டில். சடனாக மெத்து மார்க்கெட்டு கீழே இறக்கிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,900 கால் அண்ட் 23,900 போட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா 153 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 131 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பாருங்க. மார்க்கெட் முதல்ல மார்னிங் ஃபுல்லாகவே சைட்வேஸாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாகவே சைட்வேஸாக இருந்துச்சு. ஒரு 12:30க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கே கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக மட்டும் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போக முடியாமல், அதாவது 23,983 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்தாங்க. பட் இருந்தாலும் டே லோவையும் பிரேக் பண்ணல மார்க்கெட். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே எண்டு இருக்கிறதா 153 நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட கீழே வரல கால் சைடில் நீங்கள் எண்டு எடுத்தீங்க அப்படின்னா 194 அப்படிங்கிறது டார்கெட். 194 அப்படிங்கிறது 23,900 புட்டோட ஹை. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் 153 எண்டு எடுத்தீங்கன்னா 194. ஸோ 194 பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் போக முடியல. ஸோ திருப்பி கீழே வராங்க. 170 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவலுக்கும் கீழே வராங்க. அதே மாதிரி டே லோவுக்கும் கீழே வராங்க. ஸோ ஸ்டார் லெவலுக்கும் கீழே வராங்க. அப்போனா கண்டிப்பாக அப்படிங்கிற பார்க்க புட் சைடில் கண்டிப்பாக மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே லெவல் சப்போர்ட் லெவலுக்கு மேலே போவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ப்ராப்பரான எண்டு எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் 107 நீங்கள் எண்டு எடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட ஸ்டார் லெவல் 131 நீங்கள் எண்டு எடுத்துருக்கலாம். 131 நீங்கள் எண்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 194. அதே மாதிரி செகண்ட் டார்கெட்டுங்கிறது 223. கரெக்டாக மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது எவ்வளோ தூரம் ஹைக்கு போயிருக்காங்க அப்படின்னா 288 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. அதுவும் ஒரு 12லேருந்து மார்க்கெட் ஒரு 3 மணி வரைக்கும் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுவும் டவுன் சைட் ட்ரெண்டாக இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2:45 தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட் கிட்ட சடனாக ஃபால் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப நேரமாக சைட்வேஸாக அரைச்ச அந்த அந்த சைட்வேஸாக இருந்தது. அதுக்கு மேலே வந்து நல்ல டவுன் சைடில் வந்து ஃபாலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து வேற நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,900 பூட்டான 23,900 கால். இன்னும் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போனோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ரியாக்ஷன் ஆகிறதுக்கான மெயினான காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,000 புட்டு, அதே மாதிரி 23,800 கால். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ண தெரியும். இதில் பாருங்க 195 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. ஸோ லோ. இப்போ நீங்கள் 195 அப்படிங்கிற ஒரு இதை நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, புட்டில் மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே 195க்கு கீழே வராங்க. அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? கால் வந்து 23,800க்கு மேலே இருந்தாலும் 800க்கு கீழே தான் வர போறாங்க. 800க்கு மேலே மார்க்கெட் நிற்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப்படின்னா 800க்கு மேலே நிற்க மாட்டாங்க, மார்க்கெட் 800 கீழே தான் வரப்போம். அதுவும் இது எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 12:20 12:30 அந்த மாதிரி. ஸோ 12:30க்கு நீங்க பாருங்க மார்க்கெட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12:30க்கு வந்து 850 இருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே 800க்கு கீழே கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 850 இருந்தால் கண்டிப்பா 800க்கு கீழே தான் வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது அப்படின்னா 24,000 நம்ம எங்க எண்டு எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 166 நீங்க எண்டு எடுத்துருக்கலாம். ஸோ 166 அப்படிங்கிறது
24,000 புட்டோட 24,000 காலோட லோ. ஸோ நீங்கள் 166 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட கீ லெவலான 152 24,000 என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து 800 கீழே தான் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 152 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறது என்னது 200. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 240, செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 290. மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க 290 மார்க்கெட். ஆனால் அது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 360 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே 800க்கு கீழே கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்திருக்காங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை நம்ம வேற எந்த சைக்கிள்ஸில் பார்க்கலாம்னா 23,950 புட்டை நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் வந்து 152 அப்படிங்கிற நம்மளோட கீ லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ 152ங்கிற கீ லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 221 அப்படிங்கிறது இருக்காது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 193, செகண்ட் டார்கெட் வந்து 221. ஸோ ஆனால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 325 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. கரெக்டாக பாருங்கள், இதோட ஹை 293ல் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 300 வரைக்கும் போயிருக்காங்க. பட் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து 221 தான். அதுக்கு மேலே எவ்வளோ போகுது அப்படிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. மார்க்கெட் வந்து மூமெண்டம் வந்து பெருசாக கொடுத்துருந்தாலும் நமக்கு தேவையான டார்கெட் தான். பட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தா என்னோட கீழே கண்டிப்பாக மார்க்கெட் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 24,000 எடுத்துருக்கலாம், 24,900, 900, 800, 900, 950 எதில் வேணாலும் நம்ம ஃபுட் சைடில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீ லெவல் சார் லெவலில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, சப்போர்ட் லெவல் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாமே வச்சு நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.